நானோ சிறுமியும் எளிமையுமானவன்ப்பா, எனக்கு சீக்கிரமாக வாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப பண்ணுறான்னுப்பா, நீங்கள் வாங்கப்பா, நீரே என் துணை, என்னை விடுவிக்கிறவர், கர்த்தாவே தாமதியாதே. முதல் வசனத்தை ஆரம்பிக்கும் போது தீவிரம்னு சொன்னால், கடைசி வசனத்தில் சொல்கிறார் தாமதியா. நீ எவ்வளோ நேரம் காத்திருப்பது, வாங்க, உடனடியாக வாங்க. பாவம் என்னை விட்டு தொலைந்ததே, கொஞ்சம் நெருங்கி வந்திருக்க, கொஞ்சம் முன்னால வந்திருக்க தம்பிமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. That's good. That's good. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. இங்கே இங்கே வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன், இங்கே இங்கே வாழ்ந்தேன் நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்பிற்காக இங்கேயே அலைந்தேன் ஐயா, அன்புக்காக இங்கேயே அலைந்தேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைதான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைதான் பின்தொடர்வேன். இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. தூக்கி தூக்கி சுமந்தி என்னை தாங்கி நடத்தினீர், தூக்கி தூக்கி சுமந்தி என்னை தாங்கி நடத்தினீர். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைதான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், எல்லாரும் உமக்காக வாழ்வேன், உம்மைதான் பின்தொடர்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 70 இது ஒரு ஜெபம். இது ஒரு நெருக்கடி காலத்தில் நேற்றைக்கு நடந்த அதே அந்த 69ஆம் சங்கீதத்தை போல பாடுபடும் நேரத்தில் ஜெபிக்கும் ஜெபம். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார், நிச்சயமாக பதில் தருவார். இன்றைக்கி நீங்கள் இந்த காலவெளியிலே இந்த சங்கீதத்தை படிக்கும்போது எந்த சூழலில் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார், உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு 5 வசனம் தான், அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடமாக சொல்லிவிடுங்க. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். சீக்கிரமாக வாங்கப்பா, எனக்கு ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன், தாமதியாதையும். நீங்கள் லேட் பண்ணால் நான் என்ன ஆவேன்னு தெரியாது, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், ப்ளீஸ் தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க. சில சொல்லுவாங்கல்லவா, சில பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, உடனே வாங்க, ஸ்டார்ட் இம்மீடியட்லி, வாங்கப்பா. ஒரு தந்தி ஜெபம், என்னை விடுவிக்கும், என் சகாயம் செய்ய சீக்கிரமாக வாங்க. என் பிராண தேடுறவங்க சுற்றி நிற்கிறாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா இவங்கெல்லாம் விலகி போயிடும், வெக்கப்பட்டு ஓடி போயிடுவாங்க. எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவங்க எல்லாரும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவன் பின்னுக்காரன் விழுந்துருவான். இப்போ எல்லாம் என்னை சுற்றி நிற்கிறான்வ, கையில் அவ்வளோ பட்டயத்தோடு நிற்கிறாங்க. எனக்கு விரோதமாக இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை என்ன பண்ண போகிறாங்க, சின்ன பண்ணமாக ஆக்கிடுவாங்க போல தெரிகிறது.
என்னை சுற்றிலும் இருக்கிற அந்த சத்துருக்களுக்கு என்னை விடுவிக்கும்படி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் பிரசங்கிக்கும் போது நான் பார்க்குறேன், என்னுடைய கண்களுக்கு தான் தெரிகிறது. ஒரு நெருக்கடியின் சூழல், பண பிரச்சனை கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. தற்கொலை பண்ணி தான் நாம முடிந்து போய்விடலாமா? இவங்க கையில் சாகிறத விட நாம செத்து விடலாமா? ஓ, கொஞ்சம் கொஞ்சமாய் சித்திரவதைப்பட்டு அவன் வாழ்வதை விட ஒரே நாளில் செத்து போய் விடுவோமா என்கிற நிலையில் நிற்கிற உனக்கு, உன்னை பார்த்து ஆ ஆ அப்படின்னு உன்னை பார்த்து தங்கள் அடையும் வெக்கத்தினால் பின்னிட்டு போவாங்க. அவங்களாம் அப்படி என்ன இப்போ நடக்க போகுது, இந்த ஆமாம் இந்த விழுந்தான், இந்த செத்தான், இந்த ஒளிந்தான் என்ற இடத்துல, அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு உதவி செய்யும்படி கர்த்தாவே வாங்கப்பா, 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 கேளு, ஜெபம் பண்ணுங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. சங்கீதம் 70:4 வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற யாவரும். நேற்று தான் சொன்ன பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்கள் அவரை நோக்கி அபயம் விடுங்கள், எந்த சூழ்நிலையும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், எந்த சூழ்நிலையும் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய விடுதலையை, அவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து துதியுங்கள். கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழலிலிருந்து தப்புவித்தவர், இதே போலத்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தவர், இப்போதும் என்னை விடுவிக்க என்னோட கூட இருக்கிறார். உம்மை தேடுகிற யாவரும் சந்தோஷம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். உம்முடைய ரட்சிப்பில், உம்முடைய விடுதலையில், உம்முடைய பாதுகாப்பில், உம்முடைய ஆசீர்வாதத்தில் பிரியப்படுறவங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பார்க்குறீங்கள? கர்த்தர் உங்களை விடுவிப்பார்னு எதிர்பார்க்குறீங்கள? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்க்குறீங்கள? கர்த்தர் வழி காட்டுவார்னு எதிர்பார்க்குறீங்கள? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு மகிமை உண்டாவதாக. என்னை விடுவிக்கும் தேவனே, என்னை விடுவிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை தப்புவிக்கும் தேவனே, என்னை தூக்கி விடுகிற தேவனே, ஆதி முதலாய் வானாதி வானங்களுக்கு மேலே சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன். நானோ சிறுமியும் எளிமையுமானவப்பா, எனக்கு சீக்கிரமாக வாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப பண்ணுறான்னுப்பா, நீங்கள் வாங்கப்பா, நீரே என் துணை, என்னை விடுவிக்கிறவர், கர்த்தாவே தாமதியாதே. முதல் வசனத்தில் ஆரம்பிக்கும் போது தீவிரம்னு சொன்னால், கடைசி வசனத்தில் சொல்கிறான் தாமதியா. நீ எவ்வளோ நேரம் காத்திருப்பது? வாங்க, உடனடியாக வாங்க கர்த்தாவே, உடனடியாய் வாங்க, உடனடியாய் வாங்க. கர்த்தர் உனக்காக அற்புதம் செய்வார். இன்றைக்கும் ரொம்ப ஒரு அர்ஜென்ட் நீடில் இருக்கிறவங்க, ரொம்ப அவசர தேவையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பதில் அளிக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதம் உனக்காக தீவிரமாய் வருகிறது. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. முடிஞ்சவொடனே ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிமை உண்டாவதாக. மகத்துவமும் மகிமையும் சிறந்த கர்த்தர். நிறுத்துற பாட்டு அதுதான். ஆயிரக்கணக்கான பாடல்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாடலை எடுத்து பாடுங்கள். விசேஷமாக ஆராதனை பாடலை, துதியின் பாடலை பாடுங்கள், நன்றியின் பாடலை பாடுங்கள், விசுவாச வாக்குத்தத்த பாடல்களை பாடுங்கள். உங்களை நீங்களே, ஆமாம், இப்போ யாரும் உங்ககிட்ட இல்லை, யாரும் உங்களை ஊக்கப்படுத்தவோ உற்சாகப்படுத்தவோ ஆறுதல் அளிக்கவோ யாரும் இல்லை. ஆனால் பாடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்கள் ஆவி ஆத்மா சரத்தை நிறைத்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 70வது சங்கீதத்தில் நினைப்பூட்டுதலுக்காக எழுதப்பட்டதான தாவீதுடைய சங்கீதம் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறார்? அடிக்கடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தை மறுபடியுமாக ஒரு விசை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார்? நினைப்பூட, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைப்பூட்டி ஜெபிக்கிறதான அந்த ஜெப சங்கீதம். நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திர, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக, என் பேரில் ஆ ஆ என்கிறவர்கள் வெட்கத்தினால் பின்னிட்டு திரும்பி போவார்களாக. கர்த்தாவே, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தாவே ஸ்தோத்திர, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென் ஆமென்.